சர்க்கரை இருக்கா? சர்க்கரை வெல்லணும்னா என்ன பண்ணணும்னா, சர்க்கரை வெல்லணும்னா டெய்லி வந்து ஒரு முட்டை சேர்த்திக்கணும், சாப்பாடு நெய் சேர்த்திக்கணும், அசைவ உணவு சேர்த்திக்கணும். இப்போ நான் சிவனை கும்பிட்றேன், சித்திரை கும்பிட்றலாம். அப்புறமேட்டு எல்லா சிவனை சித்திரை கும்பிட்டவங்க எல்லாம் சாப்பிட்டு தான் செஞ்சுருக்காங்க, காட்டுவாசியாக தான் இருந்திருக்காங்க. அதுக்குன்னு மதுபான புகைப்பழத்தை செய்ய சொல்லலை, மருந்தாக சாப்பிடணும். ஏன் உள்ளே நான் பெருமாளையை வச்சுருக்கேன், ஆஞ்சநேயரை வச்சுருக்கேன், அதை அந்த கிளம்பு இப்படி இப்படி சர்க்கரை இருக்கா? சர்க்கரை வியாதியில் ஏற்பட்ட புண்ணு, அதுக்குண்டான வைத்தியம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வைத்தியசாலையில் புழு வைத்த புண், புரியோடைய புண், ஆறாத புண், செப்டிக்கான புண்ணுக்கு வைத்தியம் பார்ப்போம். நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணால் குணமாயிடும், இல்லைன்னா குணமாகாதுங்கிறத உண்மை. தமிழ் பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் மூலிகை வைத்தியத்தில் அற்புதமான சில மூலிகைகள் உண்டு, அதனால் குணமாகுங்கிறதா உண்மை. இப்போ நான் போட்டிருக்கேன், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்லை. மெயினாக அதுதான், உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறது. அதனால தான் திருச்சி மாவட்டத்துக்கு இருக்கார் ஐயாவுக்கு ஏற்பட்டது ஒரு குழி புண்ணு. இன்னும் வந்து அவர் வந்து உள்ள ரத்தத்தை பாதிக்கலை, ஏன்னா தோள்கள்லேயே நிற்கிது. இப்போ ஒரு முறையில் ஒரு மருந்து கொடுத்துருக்கோம், ஏன்னா பார்ப்போம். இவரு தொடர்ந்து 2 மாதம் கணக்கு வந்துட்டு தான் இருக்காரு. ரெடி பண்ணிக்கலாம். உணவு பழக்கத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றம் பண்ண மாட்டேங்குது. சுத்த செய்வோன்றாரு. நல்லா சாப்பிட்டா தான் சரி பண்ண முடியும். சக்கரை வியாதி வெல்லணும்னா புரதச்சத்துள்ள உணவு சேர்த்திக்கணும். நைட்டு கழும்பு மட்டும் போடுங்க, பகலில் வந்து நான் சொல்ற மாதிரி இப்படி போட்டுருங்க. காற்றோட்டமாக சுற்றிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. போட்டிருக்கிற கட்டை முன்னாடி தாங்க. நமது வைத்தியசாலையில் சக்கரை வியாதியில் ஏற்படக்கூடிய புண்களுக்கு அற்புதமான முறையில் வைத்தியம் பார்த்து குணப்படுத்திக்கலாம். அறுவை சிகிச்சை செய்து கால்களை எடுக்க வேண்டியங்கிறத உண்மை. இன்றைக்கி பொறுமையில்லாத காலத்தில் செல்ஃபோன் இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான், சொந்தக்காரன் சொல்கிறான்னு போய் கால் எடுத்துடுறான். அதை வந்து தண்டத்துக்கு சொத்து எழுதி கொடுத்து காசு கொடுத்து செலவு பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. தமிழ் பாரம்பரிய வைத்தியத்தில் அற்புதமான முறையில் காலையில் ஏற்படக்கூடிய புண்ணுக்கு வைத்தியம் பார்த்து குணப்படுத்திக்கலாம். இறைங்க.